இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது. கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ. நம்மளையும் யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆர்வத்தோட இருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, யூனிவர்ஸோட கலர் வந்து லைட் ப்ளூ. லைட் ப்ளூ யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குமோ பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே சொல்ல முடியும். இது வந்து அவங்களுக்கு இருக்கும். நம்ம எங்கே போகணும், நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அது சரியா தவறா அப்படிங்கிற உங்களுக்கே ஒரு புரிதல் வரும். ஸோ இந்த புரிதல் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற இடம் வந்து பீச். யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை ஃபீல் பண்ண முடியுமா நம்மளால? நீங்களே வந்து நிறைய இடம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கிராட்டிடியூட் சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த பேச ஆரம்பிச்சிடும் யூனிவர்ஸ். இந்த கிராட்டிடியூடு வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி கேட்கும்னா, நோய் நொடி, கடன், பிரச்சனை, இந்த 3 தான் இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன கேட்குறோமோ அது அங்கே வருது. அதுக்கு சரியாக காது கேட்காது. திருப்பி சிந்திச்சிட்டே இருக்கோமோ அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிறுத்தும் இந்த யூனிவர்ஸ். அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ் வந்து முன்னாடியே நமக்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் 11 வந்து ஒரு அட்டாக் நடந்துச்சு, கரெக்டுங்களா? ட்வின் டவர்ஸில். அதில் வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறப்போ யாரெல்லாம் வந்து அங்கே போகலையோ அவங்கெல்லாம் எடுத்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிவர்ஸ் வேற கடவுள் வேற. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட லைஃப் கோச் எஸ்பி மகேஷ்குமார் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். அண்டு நம்மளையும் யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆர்வத்தோட இருக்காங்க. நீங்களும் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னுமே வந்து அதை பற்றி நிறைய சொல்கிறதுக்கு ஏதாவது தகவல்கள் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். யூனிவர்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தர் இப்போ உங்களுக்கு உங்கள் பேரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் அம்மா அப்பா ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க, உங்கள் ஆஃபீஸில் ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் யூனிவர்ஸ் வந்து நம்மளை விட ஒரு மிஞ்சின சக்தி அப்படின்னு வச்சுக்கலாம். அது கடவுளாகவும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை கடவுள் எனக்கு பேரில் கூப்பிட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் யூனிவர்ஸ்னு சொல்லிக்கலாம். இல்லைனா ஏதோ ஒன்று நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, யூனிவர்ஸோட கலர் வந்து லைட் ப்ளூ. லைட் ப்ளூ யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்குலாம் அந்த இன்ட்யூஷன் சொல்லலாம். இல்லைனா வந்து அவங்களால வந்து சில விஷயங்களை வந்து ஈஸியாக வந்து பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே சொல்ல முடியும். இது வந்து அவங்களுக்கு இருக்கும். நீங்களும் வந்து அதை உணர முடியும். ஸோ எங்கெல்லாம் சூதிங்காக இருக்கோ இல்லைன்னா எங்கெல்லாம் காம் தேவைப்படுதோ, காமாக இருக்கணும், நான் வந்து கம்போஸ்டாக இருக்கணும், என் லைஃப் வந்து அப்படியே ஒரு நார்மலாக போகணும், இல்லை ஜாலியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் அந்த லைட் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணால் ஒரு சிம்பிள் மெத்தட் வந்து, நீங்கள் வந்து பீச் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா பீச் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலாம். பீச் தெரப்பி அப்படின்னா என்னென்னா, பீச்சில் லாங் வாக், நீங்கள் தனியாக போகிறது, அவ்வளோதான். இது சொல்கிறதுல ஒரே ஒரு சிங்கிள் லைனில் முடிச்சிடும். பட் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பீச்சில் வந்து நெகட்டிவ் அயான்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இந்த நெகட்டிவ் அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை வந்து மைண்டை வந்து கம்போஸ்டாக மாற்றும். ஸோ உங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு அஜிடேட்டடாக இருக்கீங்க. ஸோ இதான் நார்மல் லெவல்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கீங்கன்னா உங்களை வந்து இந்த பேஸ் லெவலுக்கு கொண்டு வரும். ஸோ அப்போ பேஸ் லெவலுக்கு நீங்கள் கொண்டு வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும், கிளாரிட்டி வரும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எங்கே போகணும், நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அது சரியா தவறா அப்படிங்கிற உங்களுக்கே ஒரு புரிதல் வரும். ஸோ இந்த புரிதல் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற இடம் வந்து பீச். சப்போஸ் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் பீச் இல்லாத ஊர்லலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு பீச் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே போகலாம். இல்லைனா வந்து எங்கெல்லாம் வந்து பசுமையாக இருக்கோ, இல்லை வந்து ஹில்ஸ் எங்கே இருக்கோ, ஸோ இந்த இடத்துக்கு எல்லாமே வந்து போகலாம். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் நிறைய படத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை உங்கள் ரியல் லைஃப்லையுமே இவங்களை வந்து ஊட்டியில், கொடைக்கானல், இல்லைனா வந்து எங்கேயாவது நீங்கள் கூப்பிட்டு போய் ஒரு மாதம் இருக்க வச்சுட்டு வாங்க, அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் இருக்கும்பாங்க. ஸோ இன்டர்னலாக வந்து இதே தான். ஸோ நெகட்டிவ் அயான்ஸ் அங்கெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். இந்த நெகட்டிவ் அயான்ஸ் என்ன பண்ணுங்கிறத நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ நெகட்டிவ் அயான்ஸ் வந்து உங்கள் மைண்டை வந்து காமாக்கி கம்போஸ்ட் ஆக்கி இது பண்ணும். ஸோ இதுக்கும் யூனிவர்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்னா, யூனிவர்ஸ்னால் எல்லாமே தான், நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே தான். ஸோ இதெல்லாம் இது கூட நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு தெளிவு வந்துட்டாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மெத்தட் எனக்கு பிடிக்கலன்னா, சில பேர் வந்து கடவுள் கும்பிடுவாங்க. கடவுளே எனக்கு ஏதாச்சும் பண்ணி கொடு, எனக்கு நல்ல வழி காமி. ஸோ ஆப்வியஸாக நம்ம கேட்குற விஷயம் ஒன்று தான். யூனிவர்ஸ்கிட்டே என்ன கேட்க போகிறோம், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்,
நான் ஆனந்தமாக இருக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், எங்கள் வீடு சூப்பராக இருக்கணும், என் பையனுக்கு இது கிடைக்கும், வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு வந்து நல்ல குழந்தை பிறக்கணும், இப்படி தான் நம்ம கேட்க போகிறோம். அதை வந்து யூனிவர்ஸ் கிட்ட இப்போ கேட்டுட்டு வராங்க, முன்னாடி வந்து கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த ஜென்ரேஷன் கேப் தான் ஒழிஞ்சு. பட் அல்டிமேட்டாக வந்து நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் நம்ம வந்து கேட்குறோம். யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை ஃபீல் பண்ண முடியுமா நம்மளால? நீங்களே வந்து நிறைய இடம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறது விட அந்த போகிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. கரெக்டுங்களா? இப்போது தீபாவளி அடுத்த வாரம் வருதுன்னா அந்த தீபாவளிக்கு ப்ரிப்பரேஷன் டைம் தான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். கரெக்டுங்களா? அந்த தீபாவளியை விட ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போகிறீங்க, டூர் போகிறீங்கன்னா அதே மாதிரி அதுக்கு எப்படி நீங்கள் வந்து தயாராகிறீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுகிறீங்க, உங்கள் கொலீக்ஸ் கிட்ட எப்படி ரெடி ஆகிறீங்க, இதே மாதிரி தான். ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு ஜேர்னியாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெய்லியுமே உங்களுக்கு கூட பேச ஆரம்பிக்கும். யூனிவர்ஸ் வந்து டெஸ்டினியாக இல்லாமல் உங்களோட பார்ட்னர் ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சோன்னே கிராட்டிடியூட் சொல்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கோம், இது ஒன்று நல்ல விஷயம். நமக்கு ஃபுட்டு, க்ளோதிங், ஷெல்டர் கிடச்சிருக்கு, நாளைக்கு நல்ல அம்மா அப்பா கிடச்சிருக்காங்க, நம்ம வந்து பேச முடியுது, பார்க்க முடியுது, கேட்க முடியுது, இது எல்லாமே நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங். கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நன்றின்னு சொல்கிறோம். கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ண என்ன ஆகும்னா நமக்காக வந்து இந்த யூனிவர்ஸ் லிசன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வே டு கனெக்ட் டு யூனிவர்ஸ் வந்து கிராட்டிடியூட், ப்ராக்டிஸிங் கிராட்டிடியூட். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கிராட்டிடியூட் சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த பேச ஆரம்பிச்சிடும் யூனிவர்ஸ். இந்த கிராட்டிடியூடு வந்து எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறோமோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் எப்படி வந்து ஒரு அலெக்ஸா வச்சுருக்கீங்களோ அந்த அலெக்ஸா மாதிரி யூனிவர்ஸ் உங்களுக்கு மாறிடும். கிராட்டிட்யூட் சென்ஸ் நன்றி சொல்றது எல்லாத்துக்கும், உதவி பண்றவங்களுக்குமே, ஹியூமன் பீயிங் கூட. இது உங்களுக்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா இது அலெக்ஸா எப்படியோ அது மாதிரி தான் யூனிவர்ஸ் மாறிடும். எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த வித சயின்டிஃபிக் இதுவும் இல்லை, நீங்கள் சும்மா அடிச்சு விடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை இதுவுமே அந்த ஃபாலோ பண்ணுறதா ஒரு 21 days இது நீங்கள் இமீடியட்டாக இப்போ அலெக்ஸாட்ட நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அலெக்ஸா ப்ளே திஸ் சாங், அலெக்ஸா அவங்களை கூப்பிடு, இவங்களை கூப்பிடு. அதே மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட நான் வந்து இங்கே போகணும், நான் வந்து இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கேன், நான் வந்து இங்கே போகணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் யூனிவர்ஸ் கூட நல்லா கனெக்ட் ஆகிட்டீங்க. சரிங்களா? பாண்டிங் இருக்குது உங்களுக்கு, உங்கள் பாண்டிங் இருக்குன்னா இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பீப்புள் இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட ஆசை சொல்லுங்கள். நான் இப்போ இருக்க இந்த இதில் பெரிய இடத்துக்கு வரணும். பெரிய இடம்னா அது கரெக்டாக டிஃபைன் பண்ணுங்கள், என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பொசிஷன் இல்லை என்னென்னு. ஒரு பெரிய ஆங்கர் ஆகணும். சரி, ஆங்கர் ஆகணும் அப்படின்னா இதுக்கு என்னெல்லாம் தேவையோ, சப்போஸ் உங்களுக்கு ஒரு குரு தேவைன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து நீங்கள் எப்படி அதை ஆங்கர் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு பாத் போட்டு கொடுக்கணுன்னா அந்த ஆள் அவங்கள்ட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை வரும், நீங்கள் அவங்களோட கனெக்ட் ஆவீங்க, அவங்களுக்கு உங்களை பிடிச்சி போயிடும். நம்ம ஏன் கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சும்மா அவங்களுக்கு வந்து ஒரு கைடு மாதிரி மாறிடுவாங்க. அது நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா அது சாத்தியமே பட்டிருக்காது. பட் நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து அந்த எண்ணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பாக டெஃபினட்டாக நடக்கும் அப்படின்வாங்க. ஒரு சிலருக்கு ஆசைகள் வந்து ஒரு ஆசை இருக்கும், அதை வந்து டெய்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலர் இப்போது இருக்கவங்க வந்து டேரக்டர் ஆகணும், நான் பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்லாம் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் எல்லாராலையும் அது ஆக முடியறதில்ல, என்னதான் டெய்லி சொல்லிட்டு இருந்தாலுமே. ஸோ அதுக்கு ஏதாவது ரீசன்ஸ்லாம் இருக்கா? என்னதான் நான் சொல்லிகிட்டே இப்போ நம்ம பேசின அந்த கான்வர்சேஷன் வச்சே நீங்கள் இதுக்கலாம். உங்களுக்கு நான் என்ன ஆகணும்னு கேட்டேன், கரெக்டுங்களா? நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பெரிய ஆங்கர்னு. ஆனால் அது 100% ஆனால் கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு போய் இதை வந்து ரிவைஸ் பண்ணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட கோல்ஸ் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம சரியாக தீர்மானிக்காதது ஒன்று. யூனிவர்ஸ் வந்து நல்லது கெட்டது பார்க்காது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று தான், எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதும் ஒன்று தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கோயிலுக்கு போய் எப்படி வேண்டுவோம் அப்படின்னா, எந்த நோய் நொடியும் வந்துடாமல், கடன் எதுவும் இல்லாமல், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றி கொடு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல். இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி கேட்குன்னா நோய் நொடி, கடன், பிரச்சனை, இந்த 3 தான் இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓ, நம்ம என்ன கேட்குறோமோ அது அங்கே வருது. அதுக்கு சரியாக காது கேட்காது அப்படின்னு நீங்கள் நான் கலக்கியெல்லாம் சொல்கிறேன். பட் அதுக்கு என்னென்னா உங்களுக்கு அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி தான், நீங்கள் கேட்டதை கொடுக்கணுன்னு அது ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்ற பட்சத்தில், கனெக்ட்னா ஃபஸ்ட் நம்பிக்கை வேணும், உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வேணும், யூனிவர்ஸ் இருக்குன்னு நீங்கள் நம்பணும். அது ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னா நீங்கள் சும்மாலாம் கனெக்ட் ஆக மாட்டீங்க. கரெக்டுங்களா? உங்களுக்குன்னு ஒரு காமன் சென்ஸ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருப்பீங்க, டெஸ்ட் பண்ணுவீங்க, வேலிடேட் பண்ணுவீங்க. ஒரு நமக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் ஒத்தின்னு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கனெக்டட்னு சொல்லுவீங்க. அது வரைக்கும் வந்து கனெக்டட் கிடையாது. ஸோ கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா
அது வந்து நீங்கள் சொல்கிறத செய்யறதுக்கு ரொம்ப துடிச்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம டிட்டர்மைண்டாக இருக்கணும். டிட்டர்மின் இல்லை, நம்ம கேட்குறதே கரெக்டாக கேட்கணும். ஆ இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவோம், நோய் நொடி வந்துடக்கூடாது, நோய் நொடியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது என்னன்னா நோய் நொடி உங்களுக்கு வேணும் போல இருக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இன்ஃபேக்ட் எப்படி கேட்கணும்னா, நான் ஆரோக்கியமாக இருக்கணும், எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ஆரோக்கியமாக இருக்கணும், கடன் இல்லாமல் சுபிக்ஷமாக இருக்கணும், அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த வேர்டிங்ஸை நம்ம மாற்றிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுத்துரும். நீங்கள் கேட்கலாம், அதாவது நல்லவனா கெட்டவனான்றது நியூ-இயர்ஸ்க்கு முக்கியம் இல்லை, நீ எவ்வளோ தூரம் நம்புற, நீ என்ன கேட்குற, உன்னோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான். இப்போது நீங்கள் வந்து நான் வந்து ஜென்ரலாக புரிய வைக்கிறதுக்கு நான் என்ன சொல்லுவேன், கிளைண்ட்ஸ் எல்லாமே படம் தான் சொல்லுவேன். நீங்கள் வேதாளம் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து அஜித் வந்து அவங்க சிஸ்டரை கடத்திட்டு போயிட்டு அந்த வில்லன் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவான். ஸோ நான் எவ்வளோ டிட்டர்மிண்டாக இருக்கணும், அந்த யூனிவர்ஸ் வந்து எனக்கு வந்து அவங்கள முன்னாடி என் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்தும் அப்படின்ட்டு. அந்த சீனை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, நான் சொல்கிற இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு எப்போயுமே நம்ம பார்க்குறது வந்து நமக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகும், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ வேதாளமில் அந்த வில்லன் சொல்கிற அந்த வார்த்தைகளும், அஜித் வந்து அங்கே ஏதோ ஒரு காரணத்துக்காக தங்கச்சியை தேடி வந்து 2 பேரும் மீட் பண்ண வைக்கிற அந்த கன்விக்ஷன் அந்த வில்லன் சொல்லுவான். ஸோ நம்ம எவ்வளோ கன்விக்டடாக இருக்கோமோ, நம்ம எவ்வளோ டீப் ரூட்டடாக இருக்கோமோ, நம்ம எதை குறித்து திருப்பி சிந்திச்சிட்டே இருக்கோமோ, அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிறுத்தும் இந்த யூனிவர்ஸ். நம்பிக்கை அந்த இதுதான். நம்பிக்கையை விட வந்து எதை வந்து நம்ம திரும்பி நினைச்சிட்டே இருக்கோமோ, திரும்ப சொல்ல அந்த விஷயத்தை தானா யூனிவர்ஸ் கொண்டு வந்து யூனிவர்ஸ் நிறுத்தும். இப்போ ஒரு சிலர் யூனிவர்ஸோட கனெக்டே ஆகாம இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடைக்காது. அப்படி கிடையாது. இப்போ நம்ம வந்து அவங்க கடவுள் கூட கனெக்ட் ஆகிருக்கலாம், அவங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் தேவையில்லாமல் இருக்கலாம் ஒன்று. இப்போ யூனிவர்ஸ் வேற கடவுள் வேறையா? இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து உங்கள் சொந்த ஊர் எதுங்க ஆக்சுவலாக? மதுரைக்கு போனால் எப்படி போகலாம்? நீங்கள் பஸ்ஸில் எந்த ரூட்டில் போகலாம்? நீங்கள் திண்டுக்கல் போயும் போகலாம், இல்லைனா திருச்சி போயும் போகலாம், கரெக்டுங்களா? ஆனால் உங்களோட டெஸ்டினேஷன் வந்து மதுரைக்கு போகணும், அவ்வளோதான். சிலர் வந்து கடவுள் வழியாகவும் போவாங்க, சிலர் வந்து யூனிவர்ஸ் வழியாகவும் போவாங்க, சிலர் எனக்கு ரெண்டுமே வேணாம், நான் என்னை மட்டுமே நம்புவேன், நான் உழைக்கிறேன் எனக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ 3மே வந்து கரெக்டு தான். போகிற பாதைகள் தான் வேற வேற. ஆமாம், நீங்கள் இப்போ ஆனால் யாராவது ஒருத்தரை நம்பணும் நம்ம. இப்போது நான் முன்னாடி ஒரு இதே நம்ம சேனலில் தான் சொல்லியிருப்பேன், ஹச் வினோத் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லைனா அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் அந்தளவுக்கு பெரிய ஆள் இல்லை, எனக்கு ஒரு எக்ஸ்டர்னல் சக்தி தேவைப்படுது என்னோட பாரத்தெல்லாம் வந்து தாங்கிறதுக்கு, இல்லை எனக்கு கைட் பண்ணுறதுக்கு. நான் வந்து எனக்காவது ஒரு நாள் வந்து அந்த லெவலுக்கு வந்தால் மேபி நான் கடவுள் இல்லைன்னு சொல்லுவேனா இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ நமக்கு வந்து ஏதோ இப்போ என்னால் சில விஷயங்களை வந்து சுமக்க முடியல, என்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா எங்கள் அப்பா எப்படி நம்மளோட குழந்தையை காப்பாற்றுறோம், இல்லை அது மாதிரி தான் கடவுள், நானே பார்த்துப்பேன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு யூனிவர்ஸும் தேவையில்லை, உங்களுக்கு வந்து கடவுளும் தேவையில்லை, நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ அல்டிமேட்டாக நம்ம வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே போகணும், என்னையை நம்பியே நான் போகிறேன் அப்படிங்கிறதுனா அது வெல் அண்ட் குட் தான். எதுவுமே வந்து தப்பு கிடையாது, டிஃப்ரெண்ட் வேஸ், ஆனால் டெஸ்டினேஷன் ஒன்று. அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ் வந்து முன்னாடியே நமக்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்களே. இப்போ நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அது ஏதோ ஒரு சில வழிகள்லையோ இல்லை ஒரு சிலர் மூலமாகவோ நமக்கு உணர்த்தும் அப்படின்றாங்க, அது உண்மையா? அது உண்மைதாங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து நீங்கள் வந்து நம்மளோட இப்போ என்னோட சர்க்கிள் வந்து இந்த ஒரு சின்ன ரூம் மட்டும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏதோ நான் விருப்பப்படுறேன், ஆனால் என்னோடய கோல் வந்து ஒன்றா இருக்குது. நான் வந்து யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு இங்கேருந்து நான் இங்கே போகணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். யூனிவர்ஸ் அதுக்கு நான் வேலையை பண்ணிகிட்டே இருக்கும். பட் என்னோட விசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி, இந்த ரூம்குள்ளே இல்லைனா இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும். அந்த யூனிவர்ஸ் வந்து இப்போ ஈகிள்ஸ் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து அடுத்து என்ன நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன இருக்குது, இந்த பாத் எப்படி போகுது, எல்லாமே அதுக்கு தெரியும். நம்மளோட வேலை என்னென்னா, நம்ம வந்து ஹோட்டலில் போய் இட்லி ஆர்டர் பண்ணுவோம், கரெக்டாக? இட்லி சாம்பார், அவ்வளோதான். அந்த மாவு வந்துச்சா, மாவு வரலையா, இட்லி சட்னி சாம்பார் எல்லாத்தையும் நம்ம கவலைப்பட மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிடணும். சப்போஸ் வந்து நமக்கு வர வேண்டியது ஏதாவது தடைப்படுது, இல்லைனா சரியாக போகாது, அது நம்மளை அந்த கோலுக்கு எடுத்துகிட்டு போகாதுன்னா யூனிவர்ஸ் வந்து மாற்றி கொடுக்கும். நமக்கு முன்னாடியே சொல்லும், கொஞ்சம் நேரம் கழிச்சு போ. நிறைய நேரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, செப்டம்பர் 11 வந்து ஒரு அட்டாக் நடந்துச்சு, கரெக்டுங்களா? ட்வின் டவர்ஸில். அதில் வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறப்போ அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, குழந்தை வந்து அழுதாங்க, அதே மாதிரி கார் பிரேக் டவுன் ஆச்சு, இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து அங்கே போகலையோ அவங்கெல்லாம் எடுத்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நான் வேலைக்கு போகல, ஏதோ ஒரு விஷயம் தடுத்துருக்கோம், நான் வேலைக்கு போகலன்ற வருத்தம் இருந்திருக்கும் அந்த கட்டத்தில். ஆமாம், என்ன இப்படி அடிச்சு, எவ்வளோ ஒரு இன்டிசிப்ளினாக இருக்குது குழந்தை, என்னை ஏன் இப்படி பண்ணுது, இல்லைனா வந்து கார் பங்க்சரு, காரை சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டியா, எல்லாமே அந்த மாதிரி நினச்சிருந்துருப்பாங்க.
பட் அவங்க அன்னைக்கு வந்து அந்த ட்வின் டவர் அட்டாக் அன்னைக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆப்வியஸாக அதில் வந்து மாட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கட்டத்தில் அதான் நம்மளோட விசிபிலிட்டி. அந்த நேரத்துக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்போம். பட் யூனிவர்ஸ்க்கு நீங்கள் கேட்கலாம், மற்றவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, மற்றவங்களாம் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. ஸோ பட் இவங்களுக்கு நடந்ததுக்கு விசிபிலிட்டி வந்து அதனால வந்து அவங்களுக்கு அதான் தெரிஞ்சிச்சு, அந்த நேரத்தில் கோவப்பட்டிருப்பாங்க. பட் லாங் டேர்மில் வந்து அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து அவங்க மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், அவங்க போயிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த யூனிவர்ஸ் சொல்லும் எப்பவுமே நமக்கு முன்னாடி. நம்ம கேட்கறது கேட்காது நம்ம கையில் இருக்குது. இப்போது ஒரு தடவை 2 தடவை 3 தடவை வந்து உங்களை சொல்லியும் 4வது தடவை நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களோட டிட்டர்மினேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து யார் தடுத்தாலும் நீங்கள் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. கரெக்டுங்களா? ஸோ உங்களோட இது எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களோட வைராகியம் எவ்வளோ இருக்கோ, உங்களோட பிடிவாதம் எவ்வளோ இருக்கோ, அதுதான் ஃபஸ்ட்டு பேசும். அது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. கண்டிப்பாக சார். இப்போது நிறைய பேர் வந்து இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு விஷயத்தில் இப்போ நிறைய ஆர்வமாக இருக்காங்க, இதை பற்றி நிறைய பேசுகிறாங்க, கேட்குறாங்க. இந்த நீங்கள் சொன்ன இப்போ தகவலுமே வந்து நிறைய பயனுள்ளதாக நிறைய பேருக்கு அமையும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது. கேரளா ஹெர்பல் டீ, உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ.